ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் நம்ம சிந்தாமணி இருக்காங்களே, சீவக சிந்தாமணி ரேஞ்சுக்கு பில்டப் பண்ண பார்த்தாங்க. கடைசியில் பார்த்தா ஒன்று ஷீவிடுவோன்னு வச்சு செஞ்சுட்டாங்க. மண்டபத்துக்கார அங்கிள் இருக்காரு, சும்மா புரட்டி போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கிட்டு கொடு பணத்தை அப்படின்னு சொல்லி புட்டிங்க மீனை கையில் கொடுத்து, இதுக்கப்புறம் ஆர்டரே இல்லை உனக்கு அப்படின்ட்டாங்க. மேனேஜரை துரத்தி விட்டதும் இல்லாமல் எல்லா ஆர்டரும் உனக்கு தாமான்னு சொல்லிட்டாங்க. கடவுள் இருக்கான் குமாருங்கிற மாதிரி தாங்க இருக்குது. ஒரு வலையை அடித்தா இன்னொரு வழியை கண்டிப்பாக திறப்பார், அதனால நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்வேஸ் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு சரி வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இந்த விஷயத்த சொல்லி ஆகணுங்கிறதுக்காக ஃபோன் பண்ணி முத்துக்கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பணம் கொடுக்க வேண்டிய இடத்துக்காக நம்ம சத்யாவை கூட்டிகிட்டு வந்தால் கடைசியில் என்ன வச்சுமா என்ன லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கத்துறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொருத்தர் உட்காருமா உட்காந்து தண்ணி குடிமான்னு சொல்லிட்டு அவரு பொறுமையாக கேட்குறாரு. நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே இவங்க சொன்னவங்க தேம்பி அழுகுறாங்க. சிந்தாமணிங்கிற பேரை கேட்டோன்னே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னாச்சு, இவங்க பொண்டாட்டியாக இருக்குமோ? இருக்கலாம், ஒரு வேளை இவங்க பொண்டாட்டியாக தான் இருக்கும். அதனால் இவங்க பொண்டாட்டி மேலே உள்ள தப்புக்காக தான் இவர் மன்னிச்சு போகிறாரு போல். சரி பரவாயில்ல விடுங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு, அதாவது நம்ம முத்து இது கொண்டாடியே ஆகணும்ல, அதனால இவங்க வீட்டுக்கு வந்தோடனே மாலையெல்லாம் போட்டு வேற லெவல் கொண்டாடுறாருப்பா. அண்ணாமலைகிட்ட நடந்த விஷயத்த சொல்ல, எப்போ பாரு நீ சுற்றி வளைக்கிறதே ஒரு வேலையாக வச்சிருக்கேடா, மேட்ருக்கு வாடா டக்குன்னு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் விஷயத்த போட்டு உடைக்க, அதுக்கப்புறம் இவ்வளவும் நடந்திருக்கா, ஏமா எங்கள் வீட்டில் யார்ட்டுமே சொல்ல அப்படின்றாங்க. முத்துக்கிட்டே சொல்லாமல் இந்த இவ்வளோ பெரிய சகஸ்தை அவங்க பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம மனோஜ் ஒரு பக்கம் குத்தி காமிக்கிறாங்க, இதுக்கு தான் படிச்சிருக்கணுங்கிறது, கை நாட்டாக இருக்கவன் தான் இப்படின்னு சொல்ல, நீ படித்து பார்த்துட்டு இருந்து என்னப்பா வீடு ஏமாந்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா குத்தி காமிச்சாரு. வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கண்ணா சில நேரத்தில் படித்தவங்களும் முட்டாளாக தான் இருக்காங்க, படிக்காதவங்களும் முட்டாளாக தான் இருக்காங்க. விதிப்பா விதி, அவனும் விதி இருக்கும்போது யார் மாட்டாமல் இருக்க முடியும்.